பார்க்க சரியான நேரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத பத்தி 90% பீப்பிளுக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்லப் போற இந்த 3 டேட்ட மறக்காம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 13 அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் எண்டுக்கு வரும். ஸோ டீலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கார் எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டார்கெட்ட முடிக்கிறதுக்காகவே டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ நெறையாவே நமக்கு சொல்லுவாங்க. நம்பர் 2 டிசம்பர் 31 டிசம்பர் 31க்குள்ள சேல் காலியாகல அப்படின்னா அது தேவையில்லாம நிறைய ஸ்டோர் ஆகிரும். அது மட்டும் இல்லாம பழைய மாடல் ஆகிரும்னு சொல்லிட்டு சில மக்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பழைய மாடல் ஏன் வாங்கணும், அடுத்த நியூ இயர்ல நான் புது கார் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த டயத்துல டீலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டார்கெட்ஸை முடிக்கிறதுக்காகவே ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை அள்ளி விடுவாங்க. ஐயோ இப்பதான் டிசம்பர் 31 முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ கவலையப்படாதீங்க. நான் சொல்ற இந்த தேர்ட் டேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 31 இந்த டேட்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் எண்டுக்கு வரும். ஸோ அதனாலேயே நிறைய கார் கம்பெனிஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும், ஜாஸ்தி படுத்தணுங்கிறதுக்காகவே அந்த டேட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் விடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கார் வாங்க நினைக்கிற உங்க ஃபேமிலி மெம்பருக்கு மறக்காம இந்த ஒரு ரீலை ஷேர் பண்ணுங்க. ஸோ கோபிகா இன்ஃபோஸ்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.